அண்மை செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடி வேடநத்தத்தில் 17 வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை செய்யப்பட்ட வழக்கானது உடற்கூறாய்வில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மாணவியின் கழுத்து எலும்பு உடைந்துள்ளதாக முதற்கட்ட உடற்கூறாய்வில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், முதற்கட்ட உடற்கூறாய்வில் என்ன தகவல் வெளியாகி இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே வேடநத்தம் கிராமம் வடக்கு தெருவை சார்ந்த விவசாயி சுப்பராஜ், இவரது மனைவி காளீஸ்வரி, இவர்களது 17 வயது மகள் குறுக்குச்சாலை அரசு ஆரம்ப பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வேடநத்தம் காட்டுப்பகுதியில் முகம் மற்றும் உடலில் காயங்களுடன் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் மாணவி சடலமாக கிடந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் சடலத்தை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குளத்தூர் குறுக்கு சாலையில் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று விசாரணை நடத்தினார். தொடர்ந்து மேலும் குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. குற்றவாளிகளை பிடிக்க பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப ரீதியான விசாரணையும் தீவிரமாக நடந்து வருவதாக நெல்லை சரக டிஐஜி சரவணன் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது மிகவும் போலீசார் தகாத வார்த்தைகளை பேசினர். அப்போது போலீசார் உரிய முறையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது. ஆகவே காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் போலீசார் அந்த கிராமத்தை சார்ந்த 4 பேரை சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தாத விளாத்துக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் பிரவீனா தற்காலிகமாக பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவி வந்தது. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அவரது உறவினர்கள் ஒத்துக்கொண்டதை தொடர்ந்து இந்த பிரேத பரிசோதனையானது இன்று மதியம் நடைபெற்றது. இந்த பிரேத பரிசோதனையில் அந்த மாணவியினுடைய அந்த தடவியல் ஆய்வு செய்யப்பட்ட போது அப்போது பாத்தீங்கன்னா அந்த மாணவியின் இதுல சில கழுத்தில் கிடந்த அந்த காயங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இந்த பரிசோதனைகள் தெரிஞ்சது. இதன் அடிப்படையில் உடல் கூறாய்வில் கழுத்து எலும்பு உடைந்து உள்ளதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளாரா என்பது குறித்து ஆய்வு செய்ய திருநெல்வேலியில் உள்ள தடவி அறிவியல் மையத்திற்கு அனுப்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.